வீடியோ பார்க்குற என் சொந்த உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். நான் தான் உங்கள் லலித். இன்னைக்கு என்ன விளாக்குன்னு பார்ப்போமா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ரயில்வே ஸ்டேஷனு. கஷ்டமா இருக்கு தம்பிகளை விட்டுட்டு போயிட்டேன். சரி இருந்தாலும் மேட்சுக்கு தான் போகிறோம். போயிட்டு பொண்டாக்கு வருவோம். அப்போ வந்து தங்குவோம். ஓகேம்மா தன்வன் பாய். போயிட்டு வந்துடுறேன் மாமா. சரிங்களா? ரித்வன் தூங்கிட்டாப்லையா? சரி சரி தூங்க போயிட்டு மாமா. நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல வந்து இறங்கியாச்சு. இப்ப அடுத்து என்ன நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன விளாக்னு காமிக்கிறேன். இப்ப நம்மளோட கூட யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம சரவணன் அசோக் அண்ணன் நம்மளோட கூட இருக்காப்ல. வாங்க அடுத்தடுத்து நம்ம என்னன்னு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி பாருங்க. இது யாருன்னு, நாங்க எதுக்காக இந்த சென்னைக்கு வந்தோம் அதுவும் கடைசியில பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன ரீசனுக்காக இந்த சென்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. நிறைய முக்கியமான நபர்கள் வருவாங்க. நான் அடுத்தடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்றேன். காய்ஸ் பின்னாடி இருக்கிறது ஆந்திரா டீமு. என்னடா ஆந்திரா டீம்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா காய்ஸ், நம்ம சென்னையில வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்ல வந்து ஐபிஎல் மாதிரி ஏபிஎல் சொல்லிட்டு மேட்ச் காண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வர 8, 9, 10, 11 எஸ்ஆர்எம் காலேஜில் நடக்குது. எல்லாரும் வாங்க, நானும் வரேன். இப்போ மொத்தம் 6 டீம் காண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டீம் வந்திருக்காங்க, மிச்சம் 5 டீம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு வந்தவளை நம்ம தானே சிறப்பாக கவனிக்கணும். அதான் கைஸ் அவளோட இருக்கோம். இப்போ வண்டி வந்துடும். வண்டி வந்தோன்னே அவளை ரிசீவ் பண்ணிட்டு நம்ம போகிறோம். அடுத்தடுத்துல அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா டீமும் வந்துட்டாங்க. இப்போ மொத்தம் 3 டீம் வந்துச்சு. மித்த டீம் எல்லாம் ஈவினிங் தான் வராங்களாம். இப்போ வந்து நம்ம வண்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி வந்தோடனே நம்ம டைரெக்டாக ரூமுக்கு தான் போக போகிறோம். மேட்ச் வந்து நாளைக்கு தான். கம்பல்சரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ நான் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி நான் வீடியோலாம் கவர் பண்ணி நான் மேட்ச் உங்களுக்கு காமிக்க நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். வண்டி வந்துடுச்சு. இப்போ எல்லா வீல் சேரையும் அந்த வண்டியில் ஏற்றிட்டு நம்ம போக போகிறோம். வாங்க. காய்ஸ் 5 வீல் சேர் கிட்ட வண்டியில் ஏற்ற முடியல. அதனால தான் ஆட்டோவில் இப்போ பாதி வீல் சேரும் காரில் பாதி வீல் சேர் ஏற்றிட்டு டேரெக்டாக இப்போ ரூமுக்கு போகிறோம். ஆனால் கஷ்டம் காய்ஸ். இந்த மாதிரி ஈவெண்ட் வைக்கும்போது மேட்சுக்கு வரும்போது தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீல் சேர் ஏற்றுறதுக்கும் இறக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் அவங்க வேலைகளை விட்டுட்டு ஒரு ஆம்பிஷன் ஏதாவது ஒரு பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் வராங்க கஷ்டப்பட்டு. முடிஞ்ச அளவு இந்த கேமை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும். எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ வந்து பாருங்க. முதல்ல கேமை வந்து பாருங்க. ரியல் கேம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து நேரம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பாருங்க. 4 நாள் நடக்க போகிற மேட்சை நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அண்ணன் மாடுகளுக்கு தம்பி மாடுகளுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஐபிஎல் எப்படி பார்க்குறீங்களோ அதோட பயங்கரமாக இருக்கும். வாங்க கைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கைஸ் வீடியோ முடிக்காம மறந்துட்டு டயர்ல தூங்கிட்டேன். சாரி கைஸ், மன்னிச்சிருங்க. இதோட இந்த விளாக்கை முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம், மேட்ச்ல சந்திக்கலாம். ஓகே பாய்.